இந்த படங்களுக்கு அவங்கலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, எதெல்லாம் நோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரே சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு வாங்க. எனக்கு மேல்லேருந்து இவன் பெஸ்ட்டுன்னு சொல்லணும், லேடிஸ்லேருந்து ஃபீமேல்லேருந்து இவங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும். பூஜா என்ன காரணம்னா, எல்லாரும் ஏதோ ஒயிட் லென்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் யூஸ் பண்ணது அது ஒயிட் லென்ஸ் இல்லை. லென்ஸ் போட்டால் கண்ணு தெரியாது. மலை ஏறி போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் 20 அடி பள்ளத்தில் கீழே விழுந்துடணும். ஸோ நான் மைக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், லெஃப்ட் ரைட் அழுதுகிட்டே மேலே ஓடணும். ஓடும்போது லெஃப்ட் ரைட்னு சொல்லிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆகி லெஃப்ட்டுக்கு ரைட்டுன்னு சொல்லிட்டேன்னா பாதாளத்துக்கு போயிடுவா. இப்போ விக்ரம் சேது பண்ணுற போதெல்லாம் 15-20 நாள் டயட்டு, வெறுமனே லிக்விட் ஆகாரம் மட்டும்தான் இருக்குது. படுக்கு போட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அப்போ வந்து காது கேட்காது. ஆனால் தட்டி கேட்குதா நான் சொல்கிறது புரியுதான்னு கேட்டு வேலை ஆகணும். காது அடைச்சிக்கிறோம். சூர்யாவை எடுத்துக்கிட்டால் அவன் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின்னா வெயிலில் போய் படுத்துருவான். இந்த டேன் மேக்கப் போடுறதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி போய் படுத்துருவேன். ஆர்யா பொறுத்தளவுக்கு அந்த தலைகீழாக இருக்குது இன்ட்ரோடக்ஷன் ஷாட் இருக்கு இல்லையா, நான் கடவுளில் யோகா பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இவனுக்கு அப்படி ஒன்று எடுக்க போகிறாங்கன்னே தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும். 5-6 நாளாக தான் டைம் கொடுத்துருந்தேன். இதுக்குள்ளே அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நின்றுட்டேன், தலையில் நின்றுட்டேன். நின்னது மாத்திரம் இல்லை, காலில் கும்பிடணும். கையில் கும்பிட்றத விட தலையில் நின்று காலில் கும்பிடணும். விஷால் இந்த ஸ்குவிண்ட் வைக்கிறதுன்றது வந்து சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. டப்பிங் போதே அவனுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகி டப் பண்ணுற போதே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண் ஸ்குவிண்ட் ஆகிடுது. அதர்வாகட்டும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் எல்லாம் விழுந்தது 30 தடவை. இந்த பாறையில் தட்டிக்கு விழுகணும் 30 தடவை. போட்டு பாடாப்படுத்தி பேரை நான் சம்பாரிச்சுக்கிட்டேன், சிரமத்தை மாத்திரமே அவங்க அனுபவிச்சாங்க.